மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் தைப்பூச ஜோதி, அம்மா ஏற்றி வைக்கும் அருள் ஜோதி. எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் அவர்கள் அனைவரும் இத்திரு காட்சியை தரிசிக்கும் வகையில் அமைந்துள்ள ஆதிபராசக்தி விளையாட்டு மைதானத்தில் இப்பொழுது நாம் உள்ளோம். மிக பெரிய அளவிலான இந்த விளையாட்டு மைதானத்தில் தைப்பூச ஜோதி பீடம். இங்குதான் சிறிது நேரத்தில் அன்னையின் அருள் ஒளி ஜோதியாக எழப்போகிறது, ஆன்மீக ஊற்றாக. தைப்பூச ஜோதி பீடம் முற்றிலும் இயற்கை விளைபொருட்களை கொண்டே அலங்கரிக்கப்படுவதை நாம் காண்கிறோம். இயற்கைக்கு முக்கியத்துவம் அளிக்கும் அருள் திரு அம்மாவின் கருணை உள்ளத்தை எண்ணி மகிழ்கிறோம். மரம், செடி, கொடிகளில் பசைத்தன்மை இருக்கிறது, விதைகளில் எண்ணெய் தன்மை இருக்கிறது, இலைகளில் சாறு கிடைக்கிறது. இந்த இயற்கை தன்மைதான் உங்களுக்கு ஆதாரம். இயற்கையுடன் இணைந்து வாழும்போது உங்களுக்கு தொல்லைகள் இல்லை. பழச்சாறில் இனிப்பு உண்டு. கிடைக்கிற பழங்களை அப்படியே சாப்பிட்டால் பலன் உண்டு என்றெல்லாம் அருள்வாக்கு மொழிந்து இயற்கையை வளப்படுத்தி வரும் தாயே, நீ அருளிய அந்த தத்துவத்தில்தான் தைப்பூச ஜோதி மேடை அமைக்கப்பட்டிருந்தது. நெல்லாலும் புல்லாலும் நிமிர்ந்து நிற்கும் கதிராலும் கனிந்த கனியாலும் கவின் கொட்டும் காய்களாலும் குவிந்த மணியாலும் குருத்துவிட்ட தெங்காலும் பூரித்த பூசணியும் புடலோடு வாழையும் நீரிட்ட வெள்ளரியும் நிறைந்த ஜோதி பீடம். ஜோதி பீடத்தின் அழகே ஜோதியாய் வெளிச்சமிட்டது தாயே. ஆம், இயற்கை விளைபொருளால் எழிலான அலங்காரத்தில் ஜோதி பீடம். இயற்கைதானே எல்லாம். வானும் இயற்கை, வட்டமிடும் கோள்களும் இயற்கை, காணும் இயற்கை, காட்சிகளும் இயற்கை, கொட்டும் மழையும் இயற்கை, கொந்தளிக்கும் அருவியும் இயற்கை, காற்றும் இயற்கை, கழனி இயற்கை, நடக்கும் நதியும் இயற்கை, நமக்கு நல்விருந்து படைப்பதும் இயற்கை. அதனால்தான் இந்த இயற்கைகள் இயற்றும் எழில் பொருட்களால், காய்களால், கனிகளால் ஜோதி பீடம் அமைக்கப்பட்டிருந்தது. அருள் திரு அம்மாவின் திருக்கரத்தால் வெளிச்சமிடப் போகும் ஜோதி கலசம் பஞ்சபூத வழிபாட்டின் தத்துவத்தை உணர்த்தியது. ஆம், ஜோதி கலசம் பஞ்சமுகத்தோடு காட்சி அளித்தது. செந்தாமரையாக மலர்ந்த 5 முகங்கள், நெருப்பெடுத்த ஜோதியாக நின்ற முகம் ஒன்று, நீரெடுத்த ஜோதியாக நிமிர்ந்த முகம் ஒன்று, கனன்றெழுந்த காற்றினையும் காட்டும் முகம் ஒன்று, கார்மேக ஆகாயம் கழித்த முகம் ஒன்று, நிலம் விரிந்த ஜோதியாக நீண்ட முகம் ஒன்று என நெருப்பு, நீர், காற்று, ஆகாயம், நிலம் என்ற 5 பூதங்களை வழிபடும் ஜோதியாக ஜோதி கலசம் அமைக்கப்பட்டிருந்தது. தைப்பூச ஜோதி அம்மாவின் திருக்கரங்களால் ஒளிரப் போகிறது. விழிகளெல்லாம் அம்மாவின் வருகையை எதிர்பார்த்த வண்ணமே இருந்தன. உலக புகழ்பெற்ற இசை முரசு சிவமணியின் இன்னிசை எங்கும் பரவியது. அந்த இன்னிசை மழை அல்ல அல்ல, இன்னிசை அருவி பக்தர்களின் உள்ளமெல்லாம்
ஆனந்த அணையாக தேங்கியது. தைப்பூச ஜோதிக்கு வெளிச்சமிட அருள் திரு அம்மா அவதரித்த இல்லத்தில் இருந்து குரு ஜோதி புறப்பட ஆயத்தமாக இருந்தது. அம்மாவின் இல்லத்தில் இருந்து குரு ஜோதி புறப்படும் காட்சியை காணப்போகிறோம். அறுபடை வீடு என்பார்கள். இதோ இந்த இல்லமும் ஒரு படை வீடுதான். ஆம், செவ்வாடைகளின் பக்தி படை வீடு. அம்மா, இதுதான் எங்களுக்கு மதுராபுரி, இதுவேதான் எங்களுக்கு அயோத்தி. ஆம் தாயே, 10 அவதாரங்களின் மொத்த அவதாரமாகவும் திருவிளையாடல்களின் மொத்த திருவிளையாடலாகவும் உதித்தெழுந்த அன்னை ஆதிபராசக்தியின் அவதார திருமகன் அல்லவா நீ? தாயே, நீ பிறந்த இல்லத்தில் இருந்து தைப்பூச ஜோதி ஏற்ற குருஜோதி விளக்கு ஒளிவிட்டு ஊர்வலமாக வரும் நிகழ்வு எங்கள் வாழ்வில் ஒளிவிடும் நிகழ்வு அல்லவா? குருஜோதி விளக்கினை சக்தி திருமதி லட்சுமி பங்காரு அடிகளார் அவர்கள் பக்தி மனம் கமழ ஏற்றித் தரும் நிகழ்ச்சியை காண்கிறோம். ஒளிவிட்டு ஒளிவிட்டு அறம் தழைக்க வழி அமைக்கும் குருஜோதி விளக்கு அலங்கார ஊர்தியில் ஊர்வலமாக புறப்பட்டது. அருள் திரு அம்மா, அடிபதிக்கும் பாதையெல்லாம் பக்தி ஒளி, கொடி பறக்கும் திசையெல்லாம் ஓம் சக்தி ஒளி, விழிக்கும் விழிகளிலே அருள் ஒளி, வீசும் கரத்திடையே சித்து ஒளி, பேசும் அருள் வாக்கில் பிறக்கும் ஒளி, பெருமை சேர் நலம் குவிக்கும் தங்க ஒளி. ஆம் தாயே, குருஜோதி வருகிறது உன் இல்லத்தில் இருந்து. ஊர் ஒளி பெற, உலகு ஒளி பெற, நாடும் வீடும் நல ஒளி பெற, இயற்கை வளங்கள் எல்லாம் ஒளி பெற,
குரு ஜோதி வருகிறது.